இந்த விழா ஒரு சிறந்த விழா. நடத்துகிறவர் யார் என்றால் சென்னை கம்பன் கழகத்தின் தலைவர். தமிழை தன் இதயத்தில் வைத்துக்கொண்டு நாவிலும் தமிழ் சங்கத்தை கட்டி காத்து கொண்டு இந்த உலகத்தோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிற பெருமகன் ஐயா ஜெகத்ரட்சகர் அவர்கள். அவர்களை பற்றி நான் விரிந்து சொல்ல தேவையில்லை. விரிப்பிற் பெருகுமென்று அஞ்சி விடுத்து ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 12ஆம் நூற்றாண்டு கம்பன் காலத்துக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டு ஜெகத்ரட்சகன் காலத்துக்கும் ஒரு வேறுபாடு இருப்பதாக நான் கருதுகிறேன். கம்பன் காலத்தில் சடையப்ப வள்ளல் வேறு ஓர் உருவம், வேறு ஓர் வடிவம், வேறு ஓர் உயிர். கம்பன் வேறு ஓர் உடல், வேறு ஓர் உருவம், வேறு ஓர் உயிர். ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் கம்பன் வேறு, சடையப்ப வள்ளல் வேறு என்று ஆகாதபடி இருவரும் ஒற்றை உடம்பில் இருக்கிறார்கள் என்றால் அது என் ஆருயிர் சகோதரர் ஜெகத்ரட்சகன் அவர்கள்தான் என்று நான் நினைப்பேன். நண்பர்களே, எல்லோரும் பேசுகிற போது நான் செவிகளை அவர்களுக்கு முழுக்க வழங்கி விடுவேன். இதயத்தையும் அவர்களுக்கே கொடுத்து விடுவேன். உற்று பார்ப்பேன். எல்லோரும் பேசுகிற போது அவர்களின் தொனி என்ன என்று எனக்கு தெரியும். இரண்டாவது நான் முக்கியமாக கவனிப்பது மொழியின் மீது அவர்களுக்குள்ள பிடிமானம் என்ன என்று பார்ப்பேன். மொழியின் மீது உள்ள பிடிமானம் எது என்று ஜெகத்ரட்சகனை கவனித்தால் மொழி வேறு அவர் வேறு என்று இல்லாதபடி மொழியே அவராக, அவரே மொழியாக உங்கள் மொழியில் சொல்வதானால் அத்வைதம் அடைந்து விடுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஜெகத்ரட்சகன் பேசுகிற போது ஒலிபெருக்கி வேறு அவர் வேறு அல்ல, அவரே ஒலிபெருக்கி, அவரே மொழி, அவரே தமிழ், அவரே குரல் என்றாகிவிடுகிறார். இந்த விருதுக்கு நன்றி சென்னை கம்பன் கழக தலைவர் அவர்களே. என் சார்பில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்வது இருக்கட்டும். இயற்றமிழ் விருது பெற்ற சான்றோர்கள் பலர். எனக்கு பெருமை என்பதெல்லாம் விருதுகள் பெறுவதல்ல. யார் கையால் விருது பெறுகிறோம் என்றால் நான் பெரிதும் நேசிக்கும் என் மூத்த சகோதரர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் கையால் விருது பெற்றிருக்கிறோம். தலைவர் கலைஞரின் திருமைந்தன் கையால் நாங்கள் விருது பெறுகிறோம். அவர் கையால் விருது பெறுகிறோம் என்பது பெருமை. அது மாத்திரமல்ல, யார் யாரோடு விருது பெறுகிறேன் என்பது பெருமை. ஞானசந்திரம் ஐயா அவர்களோடு, சுகிசிவம் அவர்களோடு, இலங்கை ஜெயராஜ் அவர்களோடு, பழனியப்பன் அவர்களோடு, சாரதா நம்பியாரூரன் அவர்களோடு, இவர்களோடு விருது பெறுகிற போது என் தலைமுறையில் நான் நேசிக்கிற, மதிக்கிற, நான் பெரிதும் கொண்டாடுகிற பெருமக்களுக்கு பக்கத்தில் நானும் இருந்து விருது பெறுகிறேன் என்பது எனக்கு பெருமை. நண்பர்களே, எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்பது எனக்கு தெரியாது. அது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு நேரம் பேச சொல்லி அனுமதிக்கிறீர்களோ, எவ்வளவு தூரம் உங்கள் கரங்கள் எனக்காக சேர்கின்றனவோ, எவ்வளவு நேரம் உங்கள் ஆரவாரம் என்னை ஆசுவாசப்படுத்துகிறதோ, எவ்வளவு தூரம் உங்கள் ஒலி என்னை உற்சாக மூர்த்தியாக உலவ விடுகிறதோ, அது வரைக்கும் நான் கொஞ்சம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால் நீட்டி முழக்குவேன் என்று தெரிய வேண்டாம். நான் சபையறிந்து பேசுவதற்கு என் கலைஞர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். விருது என்பது என்ன தெரியுமா தோழர்களே? நான் புரிந்து கொண்டதுதான் எனக்கு விருது என்று நினைக்கிறேன். விருது என்பது வெற்றியின் விலாசம் அல்ல. நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறோம், கொடுக்கிறார்கள், வாங்கிக் கொள்கிறோம். விருதுகளை தேடி செல்வதில்லை, கொடுக்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறோம். எல்லா விருதுகளையும் பெற்றுக்கொள்வதில்லை. எந்த விருது எங்கிருந்து வருகிறது, எந்த விருது யாரால் வழங்கப்படுகிறது, எந்த விருதுக்கு என்ன பாரம்பரியம், எந்த விருதுக்கு யார் யார் நடுவர், யார் யார் தேர்வர்கள், என்ன அமைப்பு, அந்த அமைப்பின் பின்னணி என்ன, இவைகளையெல்லாம் அறிந்துதான் ஆராய்ந்துதான் ஒரு விருது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கம்பன் கழகம்
51ஆம் ஆண்டில் பொன்விழாவை தாண்டி இந்த விருது தருகிறது என்றால் இதைவிட பெருமை தமிழுக்கு வேறு என்ன வேண்டும்? உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களை, விருது என்பது வெற்றியின் விலாசம் அல்ல, பெருமிதத்தின் பீடிகையும் அல்ல. விருது என்பது என்னவென்று நான் கருதுகிறேன் என்றால், நான் இன்னும் இந்த சமூகத்தில் இயங்கலாம் என்பதற்கான அளவுகோல். இதை தவிர ஒன்றுமில்லை. என் துறையில் நான் இன்னும் பயணிக்க முடியும் என்பதற்கான அங்கீகாரம். என் துறையில் என் சமூகம் என்னிடம் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறது என்பதற்குரிய அடையாளம். இனி உனக்கு இன்னும் வயதாகி விடவில்லை, உன்னால் இயங்க முடியும், உன் உடலும் உன் உணர்வும் மூளையும் உன் உறுப்புகளும் இயங்குகிற காலம் வரை நீ எங்களோடு இருக்கலாம் என்பதற்கான அடையாளமாகத்தான் இந்த விருதை நான் நினைக்கிறேன். அதற்காகத்தான் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த விருது வேண்டி இருக்கிறது என்று தோன்றுகிறது. நான் ரொம்ப உண்மையை சொல்லுகிறேன். ஒரு 5 ஆண்டுகளுக்கு விருதுகள் வராவிட்டால் நம்முடைய துறையில் நாம் பின்தங்கி விட்டோமோ, இந்த தலைமுறை என்னை விட்டு போய்விட்டதோ. ஒரு மிக முக்கியமான விஷயம், ஒரு மனிதன் எப்போது பழையவனாகி விடுகிறான் தெரியுமா? வயதாவதால் அல்ல, அவன் சார்ந்த சமூகம் அவனை விட்டு எப்போது நகர்ந்து விடுகிறதோ அன்றைக்கு அவன் பழையவனாகி விடுகிறான். இப்படித்தான் வீட்டில் பழையவர்களாகிறார்கள், அலுவலகத்தில் பழையவர்களாகிறார்கள், அரசியலில் பழையவர்களாகிறார்கள், கலையில் பழையவர்களாகிறார்கள். நிகழ்காலத்தின் நிகழ்கணத்தில் நீ எப்போது எப்படி ஒட்டி இருக்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் தீர்மானிக்கப்படுகிறது என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் நீ இன்னும் கொஞ்சம் கவிதை எழுதலாம், நீ இன்னும் கொஞ்சம் பாட்டு எழுதலாம், நீ இன்னும் கொஞ்சம் மேடையில் உரையாற்றலாம், நீ இன்னொரு சிலப்பதிகாரத்துக்கு கூட நீ உரை எழுதலாம், இன்னும் ஒரு புதிய நாவல் எழுதலாம். இதுவரை நான் 2ஆம் பாகம் நீ எழுதுவதற்கு இதுதான் வயது என்று எனக்கு இந்த பெருமக்கள் பச்சை கொடி காட்டுவதாகத்தான் இந்த விருதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்க நீங்கள், வளர்கிறேன். நண்பர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு இடப்பட்டிருக்கிற கட்டளை என்ன தெரியுமா? ஜெகத் அவர்கள் என்னிடம் சொல்லாமலேயே அழைப்பிதழில் இட்டிருக்கிற கட்டளை, விருது பெற்ற பெருமக்களை நீ கொஞ்சம் வாழ்த்தி பேச வேண்டும் என்பது. இந்த கட்டளையை அவர் இட்டிருக்காவிட்டாலும் நான் ஏற்றே செயல்பட்டிருப்பேன். ஏனென்றால் இந்த பெருமக்கள் அத்தனை பேர் மீதும் நான் மதிப்பும் காதலும் அன்பும் வியப்பும் உள்ளவன். எவன் ஒருவன் மீது வியப்பு தீர்ந்து போகிறதோ அன்றே அவன் நம் மதிப்பிலிருந்து இறங்கி விடுகிறான். வியப்பு தீராத வரைக்கும் ஒரு மனிதன் சமூகத்தில் இயங்க முடியும் என்று நினைக்கிறேன். அவன் என்னை வியக்க வைக்கிறான், நான் வியக்கிறேன். இந்த வியப்பு தான் எங்களை இயக்க வைக்கக்கூடிய சக்தி என்று நான் நினைக்கிறேன். இவர்களை வியக்கிறேன். ஐயா ஞானசுந்தரம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். கற்றுக்கொண்டே ஒருவன் கற்பித்துக் கொண்டிருக்கிறான், கற்பித்துக் கொண்டே கற்றுக்கொண்டிருக்கிறான். எப்படி? கற்றுக் கொடுப்பது வேறு, கற்பித்தல் வேறு, கற்றல் வேறு. கற்றல் என்பது சுயமாக தனக்குத்தானே இயங்குதல். கற்பித்தல் என்பது சமூகத்தின் முன்னே இயங்குதல். சமூகத்தின் முன்னே இயங்கும் போதும் நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். எனக்குள் நான் கற்றுக்கொண்டிருக்கிற போதே கற்பித்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த ரெண்டும் அவர் வாழ்க்கையின் அங்கங்கள். கற்றல், கற்பித்தல். யாருக்கு வாய்க்கும் இந்த வாழ்க்கை? நான் நினைத்த வாழ்க்கை எனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் அரசியலை விட்டு நான் ஒதுங்கி இருக்கிறேன். என்னுடைய சொந்த வாழ்க்கையில் பல இடையூறுகளை தாண்டி நிற்கிறேன். எனக்கு என் சுதந்திரம் வேண்டும். நான் நினைத்ததை வாழ வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு துன்பமும், என்னுடைய ஒவ்வொரு இன்பமும் என்னால் தீர்மானிக்கப்பட வேண்டும். அப்படி அவர்களால் தீர்மானிக்கப்படுகிற வாழ்க்கை தமிழ் பேராசிரியர்களுக்குத்தான் வாய்த்திருக்கிறது என்பது என் எண்ணம். அதில் நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். உங்கள் இன்பம் துன்பம் ரெண்டுக்கும் நீங்களே காரணம். வேறு வெளியிருந்து தீதும் நன்றும் பிறதர வாரா. நீங்களே உண்டாக்கி கொண்டது அந்த சுதந்திரம். இன்பத்தை உண்டாக்கி கொள்ளுகிற சுதந்திரமும்
துன்பத்தை ஏற்றுக்கொள்கிற சுதந்திரமும் ஒரு தமிழ் பேராசிரியனுக்கு உண்டு. வைணவ இலக்கியத்தில் சந்தேகம் கேட்க வேண்டும் என்றால் அகராதிகளை புரட்ட வேண்டியதில்லை. ஞான சுந்தரத்தை ஒரு புரட்டினால் போதும், அவர் கொட்டி விடுவார். அவர் வாழ்க பல்லாண்டு. இலங்கை ஜெயராஜ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். கம்ப வாரிதி என்று அவரை சொல்லுகிறார்கள். இலங்கை ஜெயராஜ் என்ற பெயர் மறைந்து கம்ப வாரிதி என்ற அடைமொழியிலேயே அவர் அறியப்படுகிறார். ஒரு மனிதன் எப்போது சொந்த பெயரை இழந்து சமூகம் தந்த பெயரால் இயங்குகிறானோ அன்றுதான் அவன் வெற்றி பெறுகிறான். அண்ணாதுரை என்ற பெயரை இழந்து அறிஞர் என்று ஆனார். ஈவே ராமசாமி என்ற பெயரை இழந்து பெரியார் ஆனார். மு கருணாநிதி என்ற பெயரை இழந்து அவர் கலைஞரானார். சுப்பிரமணியன் என்ற பெயரை இழந்து ஒருவர் பாரதியார் ஆனார். கனக சுப்புரத்தினம் என்ற பெயரை இழந்து ஒருவர் பாவேந்தர் ஆனார். இவர்களெல்லாம் பெயரை இழந்தவர்கள். வ.உ. சிதம்பரனார் என்ற பெயரை இழந்து அவர் கப்பலோட்டிய தமிழரானார். தாய் தந்தை வைத்த பெயர் அழிந்து போய் சமூகம் வைக்கிற புது பெயரோடு உலவுகிறவன் வெற்றி பெற்றவன். ஜெயராஜ் என்ற பெயர் மெல்ல மெல்ல தன்னியல்பு திரிந்து கம்பவாரிதி என்ற பெயரே அவரை சுட்டுகிற பொருளாக மாறிவிட்டது. இன்னொரு கடற்கோள் நிகழலாம். அப்படி ஒரு கடற்கோளுக்கும் ஊழிக்கும் வேறுபாடு உண்டு. அந்த ஊழி என்பது வந்துட்டு திருப்பி போயிடும், தண்ணி போயிடும். ஆனால் சுனாமி என்பது வேறு. தண்ணி வந்தா நின்றுடும், போகாது கடற்கோள். அப்படி ஒரு கடற்கோள் நிகழ்ந்து கம்பராமாயணத்தை கடல் அடித்து கொண்டு சென்று விட்டால் நீங்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம். கம்பவாரதியை மட்டும் காப்பாற்றுங்கள். அவர் அடியெடுத்து கொடுக்க நாம் படியெடுத்துக் கொள்ளலாம். அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய சகோதரியார் நம்முடைய சாரதா நம்பியாரூரன் அவர்கள் மறைமலையடிகள் குடும்பத்து மாதரசி. பண்பாட்டுக்கு ஓர் உருவம் வேண்டுமென்றால் சாரதா நம்பியாரூரன் அவர்களை சொல்லுவேன். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு துயரங்கள் வர வேண்டுமோ அல்லது வரக்கூடாதோ அத்தனை துயரங்களையும் ஒற்றை மனுஷியாய் எதிர்கொண்டவர். இதற்கு பிறகும் அவர் புன்னகை புரிவதும் பூமுகம் மலர்வதும் அவர் இந்த உலகத்தை நேசிப்பதும் தமிழை சுவாசிப்பதும், துயரமே நீ என்னை என்ன செய்வாய், நீ துன்பத்தோடு வருகிறாய், நான் தமிழோடு இருக்கிறேன், என் தமிழுக்கு பக்கத்தில் உன் துன்பம் என்ன செய்யும் என்று எதிர்கேள்வி கேட்டு இந்த சமூகத்துக்கு ஒரு அறைகூவல் விடுத்து தன்னை மேம்படுத்திக் கொண்ட மாதரசி. அவருக்கு இயற்றமிழ் விருதும் கொடுக்கலாம், இசைத்தமிழ் விருதும் கொடுக்கலாம். எந்த விருது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவர். என் நண்பர் சுகி சிவம் அவர்கள் ஒரு உண்மையை இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டும். விவேகானந்தர் கல்லூரியிலிருந்து அவர் பேச்சு போட்டிக்கு வருவார். பச்சேப்பன் கல்லூரியிலிருந்து நான் பேச்சு போட்டிக்கு வருவேன். 2 இடங்களில் என்னை அவர் வென்றிருக்கிறார். என்னை வென்ற பேச்சாளர். ஒரு மேடைக்கு ஒருவன் வருவதற்கு முன்னால் சில தயாரிப்புகள் இருக்கும் தோழர்களே. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கத்தான் செய்யும். மேடைக்கு வருவதற்கு முன்பு தயாரித்து கொண்டு வருவது, என்ன பேசுவது, எப்படி வடிவமைப்பது, a kind of screenplay is there in a oration. ஒரு சின்ன திரைக்கதை இருக்கு. அந்த திரைக்கதையை மனசுக்குள்ள ஓட்டி பார்த்து கொண்டவன் மேடையில் வெற்றி பெறுவான். காலப்போக்கில் அந்த திரைக்கதை அழிந்து போக வேண்டும். திரைக்கதை அழிந்து போன பிறகு அவன் இயல்பாக பூ மலர்கிற மாதிரி, முகில் அவிழ்வது மாதிரி, காற்று வீசுவது மாதிரி, கை அசைவது போல, சுவாசம் போல தமிழும்
அல்லது மொழியும் அவனும் இயல்பாக ஆகிவிடுகிற காலம் ஒன்று வரும். அப்படிப்பட்ட காலம் எல்லோருக்கும் வாய்த்ததில்லை, சுகிசிவத்துக்கு வாய்த்திருக்கிறது. காருக்குள் அரங்கத்துக்குள் நுழைவது வரைக்கும் சிந்தித்துக் கொண்டு வருவது, மேடையில் உட்கார்ந்த பிறகு தனக்கு முன் 2 பேர் பேசுவதற்கு முன்னால் சிந்திப்பது, அல்லது ஒருவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே இவன் எங்காவது பிடி கொடுப்பானா என்று பார்த்து அவனை பலியிடுவது, இதெல்லாம் பேச்சாளர்களின் உத்திகள் இருக்கு அப்படியெல்லாம். ஆனால் சுயசிவம் போன்றவர்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள். நான் கவனித்த வரையில் யோசிக்காமல் கொஞ்சம் யோசித்து கொண்டு வந்து ஒலிபெருக்கிக்கு முன்னால் வந்து யோசிப்பது. நான் அப்படி சில ஆண்டுகள் முன்பு வரைக்கும் ஒலிபெருக்கிக்கு முன்பு வந்து யோசித்து பழகி இருந்தேன். பிறகு நான் பேசும்போது வாக்கியங்களுக்கு இடையில் யோசிக்க ஆரம்பித்தேன். அதுவும் தப்பு என்று வார்த்தைகளுக்கு இடையில் யோசிக்க ஆரம்பித்தேன். இதுதான் பேச்சு. ஒரு பேச்சின் உச்சம் என்பது வார்த்தைகளுக்கு இடையில் சிந்திப்பது. அப்படி சிந்திக்கக்கூடிய வல்லமை சிலருக்குத்தான் உண்டு. நம்முடைய சுகிசிவத்துக்கு அது இருக்கிறது. சுகிசிவத்திடம் எனக்கு அண்மை காலத்தில் பிடித்த விஷயம், ஆன்மீகத்துக்குள் பகுத்தறிவு தேடுவதும் பகுத்தறிவுக்குள் ஆன்மீகம் தேடுவதும் இரண்டுக்கும் மத்தியில் ஒரு சமரசம் காணக்கூடிய ஒரு புதிய பாணியும் அவருக்கு வாய்த்திருக்கிறது. அவர் வாரியார் ஆகிவிடுவார் என்று பார்த்தால் வாரியரும் நான் தான். வாரியாராகவும் இருப்பேன், சமூகத்துக்கு கேடுகளுக்கு எதிரில் போராடுகிற வாரியராகவும் இருப்பேன் என்று அவர் வாழ்ந்து வருகிறார். வாழ்த்துக்கள். 5 பேருக்கு முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். வேற யாரு? பழப்பழனியப்பன். பழப்பழனியப்பன் அவர்களை பற்றி இந்த சமூகம் அதிகமாக தெரியாது. நான் அதிகமாக சில பேர் கிளைகளையும் இலைகளையும் கனிகளையும் மலர்களையும் அரும்புகளையும் அறிந்திருக்கிற நீங்கள் நிழலை அறிந்திருப்பீர்கள். அந்த நிழலுக்கு கீழே இருக்கிற வேர்களை பற்றி அறிந்திருக்க மாட்டீர்கள். அவர் வேர். அவருக்கு நான் நிறைய சொல்ல வேண்டும் என்றில்லை, ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த பழுத்த தலைகள், கம்பனடிப்பொடி, இஸ்மாயில், இன்னும் பல தலைவர்கள், இவர்களெல்லாம் கம்பனை தூக்கி சுமந்தவர்கள், ஊருக்கு வளர்த்தவர்கள். இந்த பெருந்தலைகள் சாய்ந்து விட்டால் வாழையடி வாழையாக இன்னொரு தலைமுறை கம்பனுக்கு கிட்டுமோ கிட்டாதோ என்ற ஐயம் எனக்கு இருந்தது. ஏனென்றால் ஒரு அமைப்பு நலம் பெற வேண்டுமென்றால் 2 விஷயம் இருக்கணும். ஒன்று கொள்கை இருக்கணும், அப்புறம் பணம் இருக்கணும். கொள்கையும் பணமும் நிறுவனமும் இல்லாமல் ஒருவன் பெயர் நிலைபெறவே முடியாது. இந்த 3க்கும் என்ன செய்வார்கள் என்ற யோசனை எனக்கு இருந்தது. இதுல ஒரு விஷயத்தை ஜெயிச்சிட்டாரு பழப்பழனியப்பன். பெருந்தலைகளுக்கு பிறகு நரைத்தவர்கள் முடிகிற காலத்தில் ஒரு இளைய தலைமுறையை என்னால் கம்பன் கழகத்துக்கு தயாரித்து தர முடியும் என்ற ஒரு புதிய நம்பிக்கையை நம்முடைய பழப்பழனியப்பன் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். இன்றைக்கு இருக்கிற இளம் பேச்சாளர்கள், இளம் மீசை அரும்புகிறவர்கள், இளம் பெண்கள், தமிழை புதிதாக உச்சரிக்கிறவர்கள், தமிழை நவீன தலைமுறையோடு இணைத்து பேசுகிறவர்கள், இவர்களெல்லாம் வந்திருப்பதென்றால் பழப்பழனியப்பன் அவர்களை கண்டுபிடித்து பட்டை தீட்டி கம்பன் கழகத்துக்கு கொடையாக வழங்கி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கு இவருடைய வாழ்த்துக்கள். இலங்கை ஜெயராஜ் அவர்களே, உங்களுக்கு பிடித்த ஒரு செய்தியை நான் சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பல பட்டிமன்றங்களில் நீங்கள் பேசி வாதிட்ட ஒரு விஷயம்தான் நானும் கேட்டிருக்கிறேன். உங்கள் அளவுக்கு கம்பனில் நாங்கள் தோய்ந்தவர்கள் இல்லை என்றாலும் கூட, உங்கள் அளவுக்கு கம்பனை நாங்கள் ஆய்ந்தவர்கள் இல்லை என்றாலும் கூட, கம்பன் மீது எனக்குள்ள காதலை யாரும் தவிர்க்க முடியாது, ஐயப்பட முடியாது. தமிழுக்கு நிறமுண்டு என்ற என் நூலின் முன்னுரையில் கலைஞர் முன்னுரை எழுதியிருக்கிறார். அந்த நூலில் நான் எழுதியிருக்கிற ஒரு செய்தியை அவர் அண்ணாந்து பார்த்தார். 12ஆம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுதிக்கொண்டே வருகிற ஐம்பெருங்காப்பியங்களை கடந்து
சிற்றிலக்கியங்களை கடந்து நான் மெல்ல வருகிறேன். அப்படி வருகிற பொழுது 12ஆம் நூற்றாண்டில் தமிழுக்கு உச்சமான கம்பன் கம்பராமாயணத்தை எழுத்தானே அசைக்கிறான் எழுதியிருந்தார். தமிழுக்கு உச்சமா? கலைஞர் என கேட்டார், தமிழுக்கு உச்சமா? ஐயா, தமிழுக்கு உச்சம் என்று நான் கருதுவது படைப்பிலக்கியத்தில் கிரியேட்டிவ் லிட்ரேச்சர். இந்த கிரியேட்டிவ் லிட்ரேச்சர்ல கம்பன் தான் உச்சம் என்பதில் எனக்கு எந்த விதமான மாறுபாடும் வேறுபாடும் இல்லை. கம்பனின் கருத்தில் வேறுபாடு உண்டு என்பதுதான் திராவிட இயக்க சிந்தனை. ஆனால் கம்பன் என்ற தமிழ் கடத்தி வரவில்லை என்றால் திராவிட இயக்கம் வரைக்கும் தமிழ் நீட்டிக்கப்பட்டிருக்க முடியாது என்று சொன்னேன். தேவாரமும் திருவாசகமும் பாசுரங்களும் மற்ற பாடல்களும் இல்லாமல் இருந்திருந்தால், ஓதுவார்கள் தமிழை ஓதி ஓதி விளக்காது இருந்திருந்தால், கோயில்களின் கற்பிரகாரங்கள் அந்த தமிழை எதிரொலித்து தமிழர்களின் செவியில் கொண்டு சேர்க்காமல் இருந்திருந்தால், திராவிட தமிழுக்கு, பகுத்தறிவு தமிழுக்கு, நவீன தமிழுக்கு தமிழ் ஆட்பட்டிருக்க முடியாது என்ற ஒரு கருத்தை நான் சொன்னேன். அவர்களுக்கெல்லாம் நன்றி. அவர்கள் கடத்தி வந்து நம்மிடம் கொடுத்தார்கள். அவர்கள் இரும்பு கொடுத்தார்கள், நாம் வாள் செய்து கொண்டோம். அவர்கள் மூங்கில் கொடுத்தார்கள், நாம் குழல் செய்து கொண்டோம். அவர்கள் தோல் கொடுத்தார்கள், நாம் முழவு செய்து கொண்டோம். இப்படியெல்லாம் தமிழின் உச்சம் என்று நான் சொன்னதற்கு காரணம் உண்டு. இதுல ஒரு செய்தியை சொல்லணும். கம்பன் செய்த மிகப்பெரிய பணி எதுவென்றால், ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அறம் எது என்று நான் யோசித்து பார்த்தேன். பட்டம் கொடுத்தார், விருது கொடுத்தார் ஐயா, பணம் கொடுப்பார், பொன் கொடுப்பார், பொருள் கொடுப்பார், நாளைக்கு ஒரு விமான டிக்கெட் போட்டு கொடுப்பார், என் வீடு ஜப்திக்கு வருதுன்னா கொண்டு வந்து பணம் கொடுத்து மீட்டு விடுவார். இதெல்லாம் கொடைகள் அல்ல, இவைகளெல்லாம் சந்தர்ப்பங்கள். இருப்பவன் ஒருவனும் இல்லாதவன் ஒருவனும் காலத்தால் சந்தித்துக் கொள்கிற போது மனம் தூய்மைப்பட்டவன் இல்லாதவனுக்கு ஒன்று கொடுப்பது என்பது சமூக இயல்பு. அந்த இயல்பை நாம் கொடுப்பவன் என்றும் பெறுபவன் என்றும் பிரித்துக் கொள்கிறோம். வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது விதி. அப்படி ஒரு வெற்றிடத்தை மனிதனும் நிரப்ப முடியும். மனிதன் காற்றாகிறான், காற்றின் வேலையை மனிதன் செய்கிறான். வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய வாழ்க்கை அங்கே வந்து விடுகிறது. நான் நினைப்பது வேறொன்றுமல்ல, ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கொடை என்பது சமூகம் அவன் மீது சொல்லுகிற பழியை எவன் ஒருவன் துடைத்து விடுகிறானோ அதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கொடை. புகழ் பெறுவதில் எனக்கு ஆசை இருந்தது. பின்னாளில் புகழ் பெற்ற பிறகுதான் எனக்கு தெரிந்தது இந்த புகழ் ஒரு வேண்டாத ஆசை என்று. ஏன் தெரியுமா? புகழ் வேண்டும் என்று நீ கருதுகிற பொழுதே அவதூறுகளுக்கும் இழிவுகளுக்கும் நீ உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அவதூறுகளும் இழிவுகளும் புகழின் எச்சங்கள். இந்த புகழின் எச்சங்களை நீ ஏற்றுக்கொள்ள தயாரானால்தான் புகழ் மீது நீ ஆசை கொள்ள முடியும். தனியாக புகழ் என்று யாருக்கும் ஒன்றும் கிடையாது. அந்த புகழ் உங்களை என்ன செய்யும் தெரியுமா? உங்களை தாளாட்டும், உறங்க வைக்கும். சில நேரங்களில் உறக்கமே போதையாகி கொன்றுவிடும். அப்படி கூட ஆயிடும். அந்த புகழ் வருகிற போது இழிவு வருகிறது. இந்த இழிவை துடைத்தவன் கம்பன். ராமனுக்கு நேர்ந்த இழிவை துடைத்தவன் கம்பன். அவன் எதுக்காக பாட்டு எழுதுறான் தெரியுமா? அவன் பாட்டு எழுதுவதற்கு காரணமே, இந்த இதிகாசத்தை நான் எடுத்துக்கொண்டு எழுதுகிறேன். எதற்கு? ஓசை பெற்றுயர் பார்க்கடல் ஊற்றொரு பூசை முற்றவும் நக்குவு புக்கன ஆசை பற்றி அறையல் உற்றேன் மற்றி காசில் கொற்றத்து ராமன் கதையரோ. ஒரு கவிஞன் ஒரு பாட்டுக்குள் தன் விரலை வைப்பான், கண்ணை வைப்பான், காதை வைப்பான். ஒரு சொல்லில் தான் இருதயத்தை வைப்பான். இதில் இருதயம் வைத்த சொல் என்ன தெரியுமா? காசில் கொற்றம். காசு என்பது குற்றம்.
குற்றமற்ற வெற்றியை உடைய கம்பன் இதான் வர்றான். என்ன குற்றம் வந்தது அவனுக்கு? என்ன குற்றம் வந்தது? வாரியார கேட்டாங்க. ரகுவம்சத்தில் பிறந்தவன் தானே ராமன், அவனை ராம சூரியன் என்று தானே அழைத்திருக்க வேண்டும், அவனை ஏன் ராமச்சந்திரன் அழைச்சாங்க? ராம சூரியன் தானே ரகுவம்சம், அவனை ஏன் ராமச்சந்திரன் என்று அழைத்தார்கள்? வாரியார் சொன்னார், வாலியை மறைந்து நின்று கொன்று அதனால் வருகிற களங்கத்தை சுமக்க போகிறவர் என்பதனால் அவன் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்பட்டான். சூரியனுக்கு களங்கமில்லை, சந்திரனுக்கு களங்கம் உண்டு. ராமன் களங்கப்பட்டான், அதனால் சந்திரனுக்கு ஒப்பிட்டு அழைக்கப்பட்டான் என்று சொன்னார் வாரியார். ராமனின் குற்றத்தை, களங்கத்தை வாரியார் மன்னிக்க தவறிவிட்டார். வாரியார் மன்னிக்க தயாராக இல்லை. வால்மீகி மன்னித்தானா? அவனும் மன்னிக்கவில்லை. வால்மீகியின் வாலி கேட்கிறான். எப்பா, வால்மீகியின் வாலி கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் விழாவில் அம்பு செலுத்தி மறு விழாவில் எடுத்த மாதிரி இருக்கும். அவன் கேட்கிறான், அட பாவி, நீ என்ன அரச குலத்தவனா? நீ ராஜவம்சத்தை சேர்ந்தவனா? இல்லை, நீ தபசி வேடம் போட்ட பாவி. இது யார் சொல்றது? வால்மீகியின் வாலி ராமனை பார்த்து சொல்கிறான், நீ தபசி வேடம் போட்ட பாவி, புல் மூடிய பாழ்கிணறு, புல்லால் மூடப்பட்ட பாழுங்கிணறு, புல் என்று நினைத்து நான் கால் வைத்தால் இறந்து விடுவேன், அமிழ்ந்து விடுவேன், ஆழ்ந்து விடுவேன், அழிந்து விடுவேன். நீ புல்லால் மூடப்பட்ட பாழ்கிணறு. அவன் கேட்கிற அடுத்த கேள்வி, ஏப்பா என்னை கொன்றாய்? நான் குரங்கு வம்சத்தவன். முனிவர்கள் என் தோலை பயன்படுத்துதல் தகாது, மாட்டவும் மாட்டார்கள். என் தோலை முனிவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். இன்னொன்று, என் மாமிசத்தை தபசிகள் புசிக்கவும் மாட்டார்கள். பிறகு ஏன் என்னை கொல்ல பார்க்கிறாய்? இந்த கேள்வியெல்லாம் இது கம்பன்ல இல்ல. இந்த கேள்வி வால்மீகில இருக்கு. வால்மீகி மன்னிக்க தயாராக இல்லை, வாலியும் மன்னிக்க தயாராக இல்லை. வாலி தன் உடம்பில் புகுந்தது என்று கண்ட பிறகு வாலி பேசுகிற பேச்சு ஒவ்வொன்றும் மன்னிக்க முடியாத தண்டனைகள் என்றுதான் தோன்றும். ஆனால் கம்பன் ராமனை காப்பாற்றுகிறான். தோழர்களே, அங்கதான் எங்களை போன்ற கவி வாணர்களுக்கு என்ன எவ்வளவு பெரிய மதிப்பை கொடுத்திருக்கிறார் என்று தோன்றும். அவன் சொன்னா, ஏப்பா ஒரு தப்பு பண்ணிட்டியே, என் மீது என்ன பிழை கண்டாயப்பா? ராமனின் வாலி கேட்கிறான், என் மீது என்ன பிழை கண்டாயப்பா? அதன் பிறகு அவன் கேட்கிற கேள்வி, நீ நாட்டில் ஒரு காரியம் செய்தாய், காட்டில் ஒரு காரியம் செய்தாய். நாட்டில் உன் அரசை உன் தம்பிக்கு விட்டு கொடுத்தாய், காட்டில் என் அரசை என் தம்பிக்கு விட்டு கொடுத்தாய். அட பாவி, ரெண்டு காரியம் மாத்தி மாத்தி செஞ்சிருக்கியே. நீ ஆள வேண்டிய அரசை உன் தம்பிக்கு கொடுத்தாய், நான் ஆள வேண்டிய அரசை என் தம்பிக்கு கொடுத்தாய். எப்படி காரியம் செய்திருக்கிறாய்? ஆனால் பரவாயில்லை, நீ புத்தி மாறி போயிட்ட. அங்கதான் வர்றான். ஆவியை, சனகன் பெற்ற அன்னத்தை, அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை. இங்க வச்சிருக்கான் வார்த்தையை. 10,000 பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வீரியம், அழகு, நீட்சி, ஆழம் ரொம்ப கவனித்து பார்க்கணும். திகைத்தனை போலும் செய்கை. இந்த திகைத்தல் என்றால் என்ன என்று நான் பார்த்தேன். சொல்லுதான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்தது. சொல். மனிதர்கள் அல்ல, அரசமைப்பு சட்டம் அல்ல, அரசாங்கம் அல்ல, அதிகாரம், பணம் அல்ல, சொல்தான். ஏனென்றால் இந்த சொல், நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சொல் 5000 ஆண்டுகளாக ஆளப்பட்டிருப்பது, இன்னும் 50,000 ஆண்டுகள் ஆளப்பட வேண்டியது. இந்த சொல் எனக்கு சொந்தமானதல்ல, நான் முழுக்க சுவீகரித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு சொந்தமற்ற சொல்லை நான் எவ்வளவு எடுத்தாடுகிறேன் தெரியுமா? அவ்வளவு எடுத்தாடுகிறேன்.
சூரியனின் வேகத்தை விட சொல்லின் வேகம் அதிகம். சூரியனிலிருந்து முதல் கிரணம் இந்த பூமியை தொடுவதற்கு 8 நிமிடங்களும் 20 நொடிகளும் ஆகின்றன. 8 நிமிடங்களும் 20 நொடிகளில் செய்ய வேண்டிய வேலையைத்தான் சூரிய கிரணம் செய்கிறது. ஆனால் மண்ணுக்கும் விண்ணுக்கும் என்று ஒரு கவிஞன் எழுதினால் 2 சொற்களில் அவன் சூரியனை தொட்டுவிட்டு மண்ணுக்கு வந்து விடுகிறான். சூரியனை விட வேகமானது சொல். அந்த சொல்லை போட்டான் திகைத்தனை போலும் செய்கை. எடுத்து பார்க்கிறேன் திகைத்தல்னா என்னன்னு. திகைத்தல் என்றால் பிரமித்தல். இன்னொரு சொல் மயங்குதல். இந்த வார்த்தை தான் அழகு. மயங்குதல். மதிமயங்கி விட்டான். சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம். இந்திய தண்டனை சட்டத்தின் 84ஆம் பிரிவு சொல்லுகிறது, புத்தி மாறாட்டத்தால் மதிமயங்கி ஒருவன் ஆற்றுகிற காரியத்தை அவன் குற்றம் என்று அவன் மீது சுமத்த முடியாது என்பது இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிற செய்தி. 84ஆம் பிரிவு. இது கம்பனுக்கு தெரியுமோ தெரியாதோ, சட்டம் தெரியாது, அவனுக்கு சமூகம் தெரியும், உளவியல் தெரியும். இந்த மன்னித்தலில் ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான். ராமனை மன்னித்து ராமனை மனிதனாக்குகிறான். ராமன் அந்த இடத்தில் மனிதனாகிறான். கம்பன் கடவுளாகிறான். பாத்திரம் மனிதனாகும், படைத்தவன் கடவுளாவான். இதுதான் பாத்திரத்திற்கும் கவிஞனுக்கும் உள்ள வேறுபாடு. நண்பர்களே, நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். தோழர்களே, உங்களோடு நான் நீண்ட உரையாடல் செய்து விட்டேன். நினைத்தே செய்கிறேன், வேண்டுமென்றே செய்கிறேன். இந்த சபை உங்களை விட்டால் எனக்கு கிடைக்காது. இப்படி ஒரு சபையை நான் கூட்ட முடியாது. நீங்கள் கைதட்டுவதற்கு கரங்களோடும், கேட்பதற்கு செவிகளோடும், வாங்கிக் கொள்வதற்கு இதயத்தோடு வந்திருக்கிறீர்கள். நம்முடைய கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் ஒரு கரகாட்டம் ஆடுவது போல தலைக்கு மேலே கைகளை தூக்கி அவர் கைதட்டுகிற போது இன்னும் கொஞ்சம் பேசு வைரமுத்து என்று என்னை கெஞ்சுவது மாதிரி இருக்கிறது. போதும். ஜெகத்தவர்களே, உங்களுக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்வது? தமிழ்நாட்டில் அமைப்புகள் அருகிவிட்டன. பல அமைப்புகளுக்கு உயிர்ப்பு இல்லை, பல அமைப்புகளுக்கு நிதி இல்லை, மிக முக்கியமாக பல அமைப்புகளுக்கு கூட்டம் சேர்க்க முடியவில்லை. பல அமைப்புகள் 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றால் முதல் கூட்டத்திற்கு வந்தவன் தான் 25வது கூட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, முதல் கூட்டத்தில் பேசியவன் தான் 25வது வருடமும் பேசிக் கொண்டிருக்கிறான். இப்படி நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் புதிய இளைஞர்களை, புதிய தலைமுறையை, கம்பனில் காதல் கொண்டவர்களை சேர்த்து வைத்த உங்களுக்கு நன்றி. நீங்கள் பல்லாண்டு வாழ்க. விருது பெற்ற SP முத்துராமன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க கம்பன், வெல்க தமிழ். நன்றி, வணக்கம்.